ஓம் நமச்சிவாய. ஆன்மீக அன்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் 2026ஆம் ஆண்டுக்கான மே மாதம் 23ஆம் தேதிக்கான சனிக்கிழமைக்கான முழுமையான பஞ்சாங்கத்தையும் 12 ராசிக்கான துல்லியமான ராசி பலன்களையும் காணப்போகிறோம். பலன்களை பார்ப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு ராசிகளுக்கு இன்று எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தும் ஒரு குட்டி கதையுடன் கேட்கப் போகிறோம். வாருங்கள், முதலில் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். ஆண்டு பிரபா வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி, கிழமை சனிக்கிழமை, திதி இன்று வளர்பிறை துசி திதி, நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். நல்ல நேரங்கள் பார்க்கத்தால் காலை 7:30 முதல் 8:30 வரையும் காலையில் நல்ல நேரம். அதேபோன்று மாலையில் 4:30 முதல் 5:30 வரை ஈவினிங் நல்ல நேரம். ராகு காலங்கள் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டம். இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியங்களும் செய்யாமல் அமைதியாக இருப்பது எல்லா ராசிக்காரர்களுக்கு சரியானதாகும். அடுத்தபடியாக குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை குளிகை. சூலம் இன்றைக்கு கிழக்கு சூலம். பரிகாரம் தயிர். இன்றைய நாள் சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வரன் பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபாட்டு காரியங்களை தொடங்குவது பெரும் வெற்றியை தரும். சரி, இப்போது மேசராசி முதல் மீனராசி வரையிலான 12 ராசிக்கான ராசி பலன்களையும் உங்களுக்கு சிறப்பான சிறுகதைகளுடன் பார்க்க போகிறோம். 12 ராசி சக்கரத்தில் முதல் சக்கரமான மேஷராசி நேயர்களே, முதலாக மேஷராசி அன்பருக்கான இன்று உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியமான நாளாகும். எடுத்த காரியங்கள் சிறிய தாமதங்கள் ஏற்படலாம், ஆனால் வெற்றி நிச்சயம். நிதிநிலை சீராக இருக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. வீண் பிடிவாதங்களை கொண்டு வரட்டு பிடிவாதத்தாலும் நான் பிடித்த முயலுக்கு 3 காலம் என்று வாக்கு வம்பு கட்டி கொண்டு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகளும் சண்டைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை சரி செய்ய வேண்டும் என்றால் முடிந்த வரையில் விட்டு கொடுத்து பழகுங்கள். உங்களுக்கான ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாம். ஒரு விவசாயி தன் விதைத்த விதைகளை சீக்கிரம் வளர வேண்டும் என்று ஆசையில் முளைத்து வந்த செடிகள் எல்லாம் பிடித்து மேல் நோக்கி இழுத்தான். மறுநாள் பார்த்தால் எல்லா செடிகளும் வேரற்று போய் வாடி வதங்கி கிடந்தது. இயற்கைக்கான ஒரு நேரம் உண்டு. அவை காத்திருக்க வேண்டும் என்று அவன் எண்ணங்கள் தோன்றாமல் அவன் பேராசையிலும் அவ்வகை செடியை பிடித்து இழுத்ததால் வேரற்று வீணாகி போய்விட்டது. மேசராசி அன்பர்களே, அவசரம் ஆபத்தை விளைவிக்கும் என்பது இந்த சிறுகதை உங்களுக்கு உணர்த்தலாம். காரியங்கள் அது இயல்பான நேரத்தில் நடக்கும் வரை பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடு, எந்த ஒரு விளைவாக இருந்தாலும் சரி, அதற்கான கால நேரங்கள், அதற்கான செயல்பாடுகள் அனைத்தும் அவை இருக்கும் வரை வளரும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்தபடியான 2ஆம் ராசி ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய நாள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நாளாக அமையும். நீங்கள் கடின உழைப்பால்
எல்லாராலும் போற்றப்படுவீர்கள். பேராசையின்றி உங்களுக்கு தகுந்த வேலையை தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறும் நாளாக இன்று அமையும். உங்கள் கடின உழைப்பின் பிரதிபலனாக அதற்கான உழைப்பு, அதற்கான வெற்றி உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தின் சிறு சிறு முன்னேற்றங்கள் தெரியும் உங்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ஒரு சிறுகதை பார்ப்போம். ஒரு எறும்பு வெட்டுக்கிளியும் இணைந்து கோடை காலத்தில் எறும்பும் சுறுசுறுப்பாக உணவுகளை சேமித்தது. வெட்டுக்கிளி பாட்டு பாடிய பொழுதுபோக்கிய கிளைத்தது. மறுநாள் காலை மழை காலம் வந்தது. வெட்டுக்கிளி உணவின்றி தவித்தது. எறும்பு நிம்மதியாக அது இருக்கும் இடத்தில் உணவை தேடிக்கொண்டது. இதற்கான காரணம், எந்த நேரத்தில் எந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த காரியங்களை சரியாக செய்துவிட வேண்டும். செல்வம் வருகிறது என்று அதை ஊதாரியாக செலவு பண்ணாமல் சிக்கனமாக செயல்பட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கஷ்டகாலம் வரும் சூழ்நிலையில் அந்த செல்வம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு உதாரணமாக, ஒரு உண்டியலை எடுத்துக்கொண்டு தினமும் ஒரு 10 ரூபாய், ஒரு 50, 100 ரூபாய் சேமித்து வந்தீர்கள் என்றால் அந்த அமௌண்ட் ஒரு காலத்தில் உங்களுக்கு பெரிய உதவியாக மாறி வரும். இதுதான் இந்த கதையின் சுருக்கம். இன்றைக்கு உங்கள் கடின உழைப்பு நாளை உங்களின் நிம்மதியான அடித்தளமாக இருக்கும். எறும்பு போல சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அடுத்தபடியாக பார்க்க போதும் மிதுனராசி நேயர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று தகவல் தொடர்பில் கவனம் தேவை. பேசும் வார்த்தையில் நிதானமாக அவசியம். தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி தரும். உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, தூரத்து சொந்தம், தெரிந்தவர் தெரியாதவர் எவராக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக பொறுமையாக செயல்படுவது ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் அதனால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வது உங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். மிதுனராசி நேயர்களுக்கான ஒரு சிறுகதையை பார்ப்போம். ஒரு ஆமை 2 வாத்துக்களின் உதவியுடன் ஒரு குச்சியை கவ்விக்கொண்டு வானில் பறந்து கொண்டிருந்தது சென்றது. கீழே இருந்த மக்கள் ஆச்சரியமாக பேசுவதை கேட்ட பெருமை தாங்காமல் ஆமை வாயை திறந்தது. ஏதோ சொல்ல முயன்றது. கீழே விழுந்து பரிதாபமாக இறந்து விட்டது. நாம் இருக்கும் நிலைமை என்ன என்று அறியாமல் மற்றவர்கள் பேசும் சந்தோஷம், பெருமைப்படுத்தும் விஷயங்களை நம் மனதில் ஏற்றுக்கொண்டு அதை பெருமைப்படுத்தும் விதமாக பிறரை சொல்லி காமிப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது இது ஆமைக்கு தெரியவில்லை. இது போன்றுதான் மனிதர்கள் நிறைய பேர். மற்றவர்கள் நம்மை பெருமையாக பேச வேண்டும், மற்றவர்கள் நமக்காக பேச வேண்டும், நம் கெத்து என்ன என்று காட்ட வேண்டும் என்று வெற்றி விந்த வேற பால் வாழ்க்கையில் நிறைய இழந்து கடைசியில் நொடிந்து போகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த ஆமை அந்த கொக்கின் தூக்கி செல்லும் போது அந்த குச்சியை கவ்விக்கொண்டிருந்த எடுக்காமல் கவ்விக்கொண்டே இருந்திருந்தால் அந்த ஆமை சென்றடைய வேண்டிய இலக்கு அடைந்திருக்கும். ஆனால் வழிபோக்கர்கள் மற்றவர்கள் பேசுவதை பெருமையாக எடுத்து தன்னை தூக்கி சென்ற கொக்கிடம் சொல்ல வாயை திறந்து சொல்லலாம் என்று நினைத்த நிலை பரிதாபம் மரணமாகிவிட்டது. தேவையற்ற நேரங்களில் வாயை திறப்பது ஆபத்து விளைவுக்கு என்பதை இது சிறிய சுருக்கமாக அமையும். சில இடங்களில் மௌனமாக இருப்பதே சிறந்த வெற்றியை தேடித்தரும். ரிஷபராசினியர்களுக்கு போன்றே மிதுன ராசிகளுக்கு சொல்வது ஒன்றுதான். மிதுன ராசினியர்களே, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமாகும். அடுத்தபடியாக கடகராசி நேயர்கள். கடகராசி நேயர்களே,
இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பாங்குடன் இருப்பீர்கள். உங்களுக்கு இரக்க குணம் உங்களுக்கு உங்கள் சமுதாயத்தின் நல்ல பெயரை தேடித்தரும். நீங்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தால் அதை பொறுத்து கொள்ளாமல் அவர்களுக்கு உதவி செய்யும் குணாதிசயங்களை கொண்டவர்கள் நீங்கள். தனக்கு இல்லாவிட்டால் என்று பரவாயில்லை, கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல குணங்களில் செயல்படுவீர்கள். கடகராசி நேயர்களுக்கான ஒரு சிறுகதைகள். ஒரு காட்டில் அமைதியாக ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சுண்டலி அதன் மேல் ஏறி தாவி கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. அது சிங்கம் திடீரென்று முழித்து அதை ஒன்று செய்யாமல் அமைதியாக போய்விட்டது. இருந்தாலும் அந்த எலிக்கு ஒரு பயத்தில் கடித்து தின்று விடுவார்கள் என்று தப்பி ஓடி ஒளிந்து கொண்டது. பல நாட்கள் கழித்து சிங்கம் ஒரு வலையில் மாட்டிக்கொண்டது. அந்த சமயத்தில் அந்த சுண்டலி பார்த்து, ஐயோ, நம்மளை கொல்லாமல் காப்பாற்றிய ஒரு எஜமானே, காப்பாற்ற வேண்டும் என்று வேக வேகமாக போய் அந்த வலையிலை கடித்து அந்த சிங்கத்தை காப்பியேற்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? கடகராசி நேயர்களே, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு உதவிகளும் அதன் பிரதிபலன் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து சேரும் என்பதுதான். அந்த சிங்கம் அன்றைக்கு செய்த சிறு உதவி அதை உயிரவே காப்பாற்றுற அளவுக்கு அது பின்னாடி தொடர்ந்து வந்தது. நீங்கள் கடகராசி நேயர்களே, நீங்கள் செய்கின்ற உதவி மற்றவருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அந்த உதவி என்றிருந்தால் ஒரு நாள் உங்களை தேடி வரும். தர்மம் தலைகாக்கும் என்பது போல் நீங்கள் செய்கிற உதவி அனைத்தும் உங்களுக்கே சேரும். கடகராசி நேயருக்கான அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அடுத்தபடியாக பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி நேயர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கான தலைமையான பண்பு மேலோங்கும் நாள். அலுவலகத்தில் பாராட்டுகளும் குவியும் நாள் என்று. ஆனால் கர்வம் கொள்ளாமல் இருப்பது அவசியம். நீங்கள் கடினப்பட்டு வேலை செய்து அதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த பலனை பெருமைப்படுத்தி பேசிக்கொள்வதை தவிர்த்து அதில் நான் தான் சிறந்தவன் என்று பெருமைப்படுத்திக் கொண்டு கர்வம் கொள்வது நல்லதில்லை. அதனால் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு சிறுகதை பார்க்கலாம். ஒரு பெரிய ஓங்கி வளர்ந்த ஒரு மரம், ரொம்ப வலிமையான மரம். அதன் அருகில் ஒரு நாணல் செடி உள்ளது. அந்த ஓங்கி ஆழமான மறந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த நாணலை பார்த்து, நான் எவ்வளவு பெரிய வலுவான திறமையானவர், எனது கருகில் ஒரு சாதாரண நாணல் செடியா என்று ஏளனமா பார்த்து சிரித்து கொண்டது. ஒரு நாள் பெரும் புயல் ஏற்பட்டு அந்த புயலின் காற்றின் அலையால் அந்த பெரிய ஆலமரம் சாய்ந்தது. ஆனால் நாணல் அந்த காற்றுக்கு தகுந்தாற் போல் தன் உடலை மேலே கீழே சாய்த்து வளைத்து காப்பாற்றி கொண்டது. நான் தான் பெரியவன் என்று அந்த ஆணவம் கொண்ட அந்த ஆலமரம் அடித்த புயலின் காரணமாக தரையோடு சாய்ந்தது. இதற்கு காரணம், நான் வலிமையான மிகவும் பெரிய பதவி உள்ளவன், என்னால் எதையும் செய்ய முடியும் என்று கர்வம் கொண்டு இருப்பவன் எந்த சூழ்நிலையும் வளைந்து கொடுக்க மாட்டான். அவன் நான் தான் பெரியவன் என்று கர்வத்தில் இருப்பதால் இன்றையால் ஒரு நாள் ஒருவரால் அவன் சாய்க்கப்படுவான். நாணல் போன்று கர்வம் கொள்ளாமல் தம்மை பெருமைப்படுத்தி பேசும் எவரையும் அவை கண்டுகொள்ளாமல் அவன் பணியை செய்து கொண்டிருக்கும் எவருக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் பாதிப்பு வராது என்பதே இதன் சுருக்கமாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அடுத்தபடியாக பார்க்க போறது கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களே, அன்பர்களே, இன்று எதிலும் நுண்ணறிவுடன் செயல்படுவீர்கள். கணக்கு வழக்குகள் இருந்த குழப்பங்கள் தீரும்.
மாணவர்கள் கல்விக்கு சிறந்த நாணயங்களாக அமைவீர்கள். மாணவர்களாக இருந்தால் இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கன்னிராசினியர்கள் உங்க புத்தி கூர்மைகள் அறிவியல் பயன்படுத்தி எந்த ஒரு காரியங்களில் செயல்படுவதால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு சிறுகதையை பார்க்கலாம். தாகத்தால் தவித்த ஒரு காகம் ஒரு பானையில் சிறிது தண்ணீர் இருப்பதை கவனித்தது. அந்த தண்ணீரை எவ்வாறு குடிக்க வேண்டிய தன் புத்தி கூர்மையை பயன்படுத்தி யோசித்துக் கொண்டே இருந்தது. அந்த பானையை பார்த்த பக்கத்தில் ஒரு கற்கள் நிறைய இருப்பதை கவனித்தது. அந்த காகம் சிறிது சிறு கற்களை எடுத்து அந்த பானைக்குள் போட்டு வந்து கொண்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கீழே கிடந்த தண்ணி கொஞ்சம் மேலே வந்து அதன் தாகத்தை தீர்க்கிற அளவுக்கு அறிந்துவிட்டு சென்றது. இதன் சுருக்கமாக பார்த்தால், பிரச்சனை என்று பார்த்தால், இது எவ்வாறு செய்வதென்று வலித்து ஐயோ வேணாம் என்று விட்டு கொடுத்து போனால் அந்த காகத்திற்கு கிடைத்த தண்ணீர் கிடைக்காமல் போயிருந்திருக்கும். தான் முயற்சி புத்தி கூர்மையை பயன்படுத்தி அது எவ்வாறு குடிக்கலாம் என்று யோசித்து செயல்பட்டதால் அந்த காகத்துக்கு தண்ணீர் கிடைத்தது. அதே போன்றுதான் கன்னிராசினியர்களே, நீங்கள் எந்த ஒரு காரியங்களும் செய்வதற்கு முன் அதன் விளைவுகளையும் அதன் செய்வதன் ஏற்படும் நன்மைகளையும் நுணுக்கமாக கவனித்து என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கணித்து செயல்படுவதால் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சையாகும். அடுத்தபடியாக துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்கள் அன்பர்களே, இன்று நியாயத்தின் பக்கம் நிற்பீர்கள். வரவு செலவும் சமமாக இருக்கும். தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி உறவுகள் அன்பு அதிகரிக்கும் நாள் உங்களுக்கு இன்று. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் அதர்மத்திற்கு பக்கத்தை எதிர்த்து நிற்பீர்கள். எப்பொழுதும் தர்மத்தை ஆதரித்து அதர்மத்தை எதிர்த்து நிற்பு துணாசம் உண்டாவீர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவோ கடினப்பட்டாலும் அந்த கடின உழைப்பிற்கு வரவுகள் அதிகமாக கிடைக்கும். அந்த வரவுகளை சரியாக பயன்படுத்தி 75% செலவிற்கும் 25% சேமிப்பிற்கும் வைத்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் கணவன் மனைவி உறவுகள் ரொம்பவும் அருமையாக இருக்கும் நாள் என்று துலாம் ராசி நேயர்களுக்கான ஒரு சிறுகதையை பார்க்கலாம். 2 பூனைகள் ஒரே ரொட்டி துண்டுகளை வைத்துக் கொண்டு இருந்தது. அந்த ஒரு துண்டுகளுக்கு 2ம் சண்டை போட்டுக் கொண்டன. தீர்ப்பு சொல்ல வந்த ஒரு குரங்கு தராசில் வைத்து அளவுகளை அளக்கிறேன் என்று கூறி ரொட்டியை பிடுங்கி தின்று விட்டது. இதற்கு காரணம் என்ன? அந்த 2 பூனைகளும் சமாதானமாக போய் ஆளுக்கு பகுதி எடுத்து வெட்டி சாப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த பூனைகளுக்கு உணவு கிடைத்திருக்கும். ஆனால் எனக்கு இது அதிக வேண்டும் உனக்கு அதிக வேண்டும் என்று போட்டியில் ஏற்பட சந்தையால் வர வேண்டிய உணவு கிடைக்காமல் 3ஆவதாக ஒருத்தர் வந்து பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறார்கள். உங்கள் பிரச்சனை எப்பொழுதும் 3ஆம் நபரை கொண்டு வந்து வரவே கூடாது. ஏதாவது இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி முடித்துக் கொண்டு அதை முடித்து விட்டார்கள் என்று சரியாக இருக்கும். சாதாரண ஒரு கணவன் மனைவியோ அதில் காதலையோ ஒரு சிறு சண்டையாக இருந்தாலும் 2 பேர் பேசிக்கொண்டு அதை சரி செய்வது உங்களுக்கு நல்லது. இல்லாவிட்டால் 3ஆம் ஒரு நபர் உள்ள வந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் வீணாகி போடும். துலாம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. அடுத்தபடியாக விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு நபராக இருந்தாலும் உங்களை கோபத்தை வரவைப்பதே அவள் நோக்கமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் கோபத்தை
அவர்களை உணர்ச்சி கேசப்படுத்தும் சூழ்நிலை கோபத்தை உருவாக்கினாலும் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கவனமாக செயல்படுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கான சிறுகதை. கோபம் வரும்போதெல்லாம் கோபக்கார சிறுவனை ஒருவனுக்கு அவன் தந்தை ஒரு சுத்தியிலையும் ஆணியும் தந்து கோபம் வரும்போதெல்லாம் மரபுகளில் ஆணி அடிக்க சொன்னார். சில காலங்கள் கழித்த பிறகு அந்த கோபம் குறைந்தது அந்த சிறுவனுக்கு. அவன் தந்தை சொன்ன போல் கோபம் குறைந்தால் அந்த ஆணிகளை பிடுங்கி வர சொல்லியிருந்தார். அந்த சிறுவன் அந்த ஆணிகளை பிடுங்கி வந்தான். ஆனால் அந்த ஆணியால் ஏற்பட்ட காயங்கள் அந்த தலைமை ஏற்படுத்ததை சரி பண்ண முடியவில்லை. கோபத்தால் ஒருவற்றை வீசும் வார்த்தைகள் மனதில் என்றிருந்தாலும் அழியாத தலைவாகி இருந்து கொண்டு என்பதற்கு தான் இது காரணம். கோபத்தில் நீங்க பேசும் வார்த்தைகள் மற்றவர் மனதில் ஆழமாக காயத்தை ஏற்படுத்தலாம். அந்த காயங்கள் எவ்வளவு காலமானாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் அழிவதில்லை. விருச்சிக ராசி நேயர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்வது ரொம்பவும் அவசியம். அந்த கோபத்தில் ஏற்படுத்தப்படும் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பேசுவது ரொம்ப அவசியம். விருச்சிக ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு. அடுத்தபடியாக தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களை இலகுவான நோக்கும் வேகமாக பயணிப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாள் உங்களுக்கு இன்று. தனுசு ராசி நேயர்களுக்கான சிறுகதைகள். துரோணாச்சாரியார் தனது சீடர்களை வில்வித்தையை தேர்வு வைத்தார். மரத்திலிருந்து மரப்பறவையை சுட சொன்னார். அந்த சீடர்கள் அனைவரும் மரத்துக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கு புறாவை கவனிக்காமல் அந்த இலைகளை பலவர் கவனித்தார்கள். ஆனால் துரோணாச்சாரி வந்து அர்ஜுனரை கேட்டார். தூரத்தில் தெரியும் மரம் தெரிகிறதா என்று கேட்டார். அதுக்கு அர்ஜுனன் இல்லை என்றார். அதன் அருகில் ஒரு புறா இருக்கிறதா என்று கேட்டார். அந்த புறாவுக்கு அருகில் இலைகள் இருக்கிறதா என்று கேட்டார். அர்ஜுனன் இல்லை என்றார். புறா தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனன் புறாவோட கண்கள் தெரிகிறது என்று கூறினார். விடுவில்லை என்றார். விட்டார். அந்த புறா இறந்தது. அதாவது தனுசு ராசி நேயர்களே, உங்கள் இலக்கு மட்டும் உங்கள் முழு கவனம் இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். எல்லா திசைகளிலும் இருந்து உங்களுக்கு விஷயங்கள் வரலாம், கவனத்தை சிதறடிக்கலாம். அதை கண்டுகொள்ளாமல் உங்கள் நோக்கம் என்னவோ அதை நோக்கி சென்றீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் உங்களுக்குத்தான். தனுசு ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அடுத்தபடியாக மகர ராசி நேயர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி தரும் நாள் ஒன்று உங்களுக்கு. வேலை தேடுபவர்களாக இருந்தால் நல்ல செய்தி வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கான ஒரு சிறுகதையை பார்ப்போம். ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ஒப்பந்த ஓட்ட பந்தயத்தில் வேகமாக ஓடினால் இடையில் வேகமாக ஓடும் முயல் நான் ஜெயித்து விடும் என்ற நம்பிக்கையில் ஆமையை ஓடச் சொல்லியது. ஆமை விடாமுயற்சியால் பொறுமையாகவும் போய்கொண்டே இருந்தது. அந்த ஆமையின் வேகத்தை பார்த்த முயல், இந்த ஆமை வருவதற்குள் நம்ம தூங்கி எந்திரித்து போய் ஓடிவிடலாம் என்று உறங்கியது. ஆனால் ஆமை விடாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்ததால் அதன் இலக்கை அடைந்து விட்டது. விழித்து பார்த்தால் ஆமை வெற்றி அடைந்தது. இதற்கு காரணம் திறமை இருப்பதை விட தொடர்ந்து முயற்சி செய்பவன் தான் வெற்றி அடைகிறான். எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் அவன் செய்கின்ற முயற்சி எந்த சூழ்நிலை பின்வாங்கால் முன்னேறி கொண்டிருப்பதால் அது வெற்றியை தேடி தருகிறது. மகர ராசி நேயர்களே, இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். மகர ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசி நேயர்களே, இன்று நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக சிந்தித்து செயல்படுவீர்கள். புதிய தொழிலில் நுட்பங்களையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
கும்பராசி நேயர்களுக்கான ஒரு சிறுகதையை பார்க்கலாம். ஒரு மரம் வெட்டுபவன் ஒரு மரத்தில் வெட்டாமல் பல மணி நேரமாக சிரமப்பட்டான். அவ்வழியே ஒரு பெரியவர், உன் கோடாரியை தீட்டிவிட்டு வெட்டு, எளிதாக வெட்டலாம் என்றார். அவன் அதை செய்து சிறிது நேரங்களில் மரத்தை வெட்டி முடித்தான். இதற்கு என்ன காரணம்? அவன் உழைப்பு கடுமையானதுதான். ஆனால் எதை பயன்படுத்தினால் அதை சீக்கிரம் வேலை முடிக்கலாம் என்பதை அவன் அறியவில்லை. மொன்னக்கோடாரியை வெட்டி 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 வெட்டியதால் அவன் உடல் உழைப்பு வீணாகித்தான் போயினது. அந்த கோடாரியின் நுனியில் ஷார்ப்பு செய்து வெட்டியிருந்தால் அவன் வேலை சீக்கிரம் முடித்திருக்கும். கடினமாக உழைப்பதை விட புத்திசாலித்தனமாக உழைப்பதே சிறந்தது என்பதில் எடுத்துக்காட்டாக அமையும். கும்பராசினியர்களுக்கு இதே போன்ற நிலைமைதான். கும்பராசினியர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம். ராசி சக்கரத்தின் கடைசி சக்கரமான மீனராசினியர்களே, மீனராசி அன்பர்களுக்கான இன்று உங்களுக்கு மன அமைதியும் நிறைந்த நாளாக அமையும். எதிர்பாராத பண உறவுகள் உங்களுக்கு உண்டு. இறை நம்பிக்கையில் உங்களுக்கு காக்கும். மீனராசினியர்களுக்கான ஒரு சிறுகதை. ஒரு படகில் சென்று கொண்டிருந்த ஒரு கல்வியாளர் படகோட்டியிடம், உனக்கு இலக்கணம் தெரியுமா, பூக்கோளம் தெரியுமா என ஏளனமாக கேட்டார். திடீரென்று புயல் வந்த போது அந்த படகு ஒட்டி என்ன கேட்டார் என்றுமா அந்த ஆசிரியரிடம், நீங்கள் நீச்சல் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு தெரியாது என்று சொன்னார். அந்த புயலில் ஏற்பட்ட விபத்தில் படகு கவிழ்ந்து அந்த ஆசிரியர் இறந்து போனார். அந்த படகோட்டி நீந்தி தப்பித்து வந்தார். இது கரை சுருக்கம். அறிவை விட நடைமுறை அறிவு சிறந்தது என்பது உதாரணம். நமக்கு எல்லாம் தெரியும், எல்லா வகையான அனைத்து விஷயங்கள் தெரியும் என்று ஒரு போர்க்காலத்தில் பேசிக் கொண்டிருந்தால் அவன் மடிவதே சிறந்ததாக அமையும். அந்த போர்க்களத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன விஷயம் செய்தால் தப்பிக்கலாம் என்று யோசித்து செயல்படும் ஒருவனை வாழ முடியும். மீனராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம். அன்பர்களே, 12 ராசிகளை இன்றைய பலன்களையும் அதனுடைய இனங்களையும் பற்றி பார்த்தோம். இது போன்ற ராசிகளையும் அதற்கான சிறு கதைகளையும் தொடர்ந்து நமது சேனலில் வரும். அதற்கு முன்னாடி நமது சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.